பிராச்சி, நம்ம பேக் பேக் திருடு புடிங்க திருடிட்டு போறோம். ஏய் நில்றா, நில்லு. திருடு புடிங்க அவனை. பேக் யாராவது புடிங்க. நில்லு. சங்கர், நான் ஒரு பேக் இங்க அடிச்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் வா. எங்களோட பேக். டெல்லியில அப்படிதான் பண்ணுவாங்க. முதல்ல அவர் வந்து நம்மள காப்பாத்தினாரு, அப்புறம் இவரு நம்ம பேக்ஸ பாதுகாக்கறாரு. ரொம்ப நல்லவங்கல்ல. அட அவன் திருடன் பைத்தியக்காரி. டேய் பேக் திருடுறியா? எங்க பேக்ஸ் கொடுக்கல, சாமி வந்து கண்ணு குத்திரும். சாமி கண்ணு குத்திரும்னா அவன் கேட்பானா? நரகத்துல எண்ணெயில போட்டு வரப்பாங்கன்னு சொல்லவா? அத கேட்டானா கண்டிப்பா அவன் பேக் பயந்து விட்டுருவான். நீ வாயை மூட, ஓடிடு. சரி, வா, போய் அவனை பிடிக்கலாம். அவனை பிடிக்கலாம், சீக்கிரம் வா. டேய் நில்லுடா. பேக் கொடுத்துட்டு போடா. திருட்டு பேக் விட்டு போ. ஏதாவது பிடிங்க. அவனை பிடிங்க. இப்படி சொன்னா அவன் கேட்க மாட்டான். இரு ஏதாவது பண்ணலாம். இரு ஒரு நிமிஷம். அதாங்க தான் ஒரு ஆடி மிஸ் பண்ணிட்டு போ. ஆமா, உன் குறி அப்படியே சூப்பரா இருக்கும் பாரு. என் குறி எப்படி இருக்குன்னு இப்ப பாரு நீ. இல்ல அவன் ஓடுறான், அவனை பிடிக்கணும். சரி பிடிங்க. திருடு. மீடியா ஐகான் ஆஃப் தி இயர். புதுசு இல்ல, ஆனா டிஃபரண்ட். எல்லா வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் அபிஷேக் தான் இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. எல்லாரை விட முன்னாடி நாங்க இந்த நியூஸ் உங்களுக்கு கொடுக்கிறோம். ஸ்டே டியூன்ட். நல்ல வேளை இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொண்ணுங்களால என்ன பிடிக்க முடியாது. இந்த சங்கர வேற காணுமே. இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். வாங்க. அங்க பேக். அதோ ஏய் நில்லுங்க. என்ட்ரி கார்டு காட்டுங்க. அந்த ஆளு எங்க பேக் எடுத்துட்டு உள்ள வந்துட்டான். வரல, ஓடிட்டான். ஆமா ஓடிட்டான். நாங்க எங்க பேக் எடுத்துக்கிறோம் ப்ளீஸ். நில்லுங்க. எங்களை போக விடுங்களேன். அதுல எங்க Dress இருக்கு, சாப்பாடு இருக்கு, ஊறுகாய் இருக்கு, ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட அதுல இருக்கு. அப்புறம் என் மெடிசனும் இருக்கு, பிரவுன் கலர் கவர். அது இல்லன்னா அம்மா என்ன திட்டுவாங்க. என்ன பாடி திட்டுவாங்க. ப்ளீஸ் போக விடுங்களேன். அப்படியெல்லாம் உள்ள போக முடியாது. உள்ள அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. கார்டு இல்லாம யாருக்கும் என்ட்ரி கிடையாது. அந்த திருடனுக்கு மட்டும் கொடுத்தீங்க. எந்த திருட? அவன் தான் எங்க பேக்ஸ் எடுத்துட்டு உள்ள வந்திருக்கான். அவனோட பாச பாத்தீங்களா நீங்க? இங்க பாருங்க மேடம், நீங்க என் வேலையை என்ன பார்க்க விடுங்க ப்ளீஸ். சைடுல நில்லுங்க. உங்க வேலையை பாருங்க. எங்களை செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பிடுங்க. போதும் மேடம், ஏதாவது ஆச்சுன்னா என்னதான் கேட்பாங்க. இங்க பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க. உங்கள மாதிரி ஆளுங்க அவங்க கூட போட்டோ எடுக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவீங்க. போங்க, ஓரமா நில்லுங்க. போங்க மேடம். அட சூப்பர் அண்ணா. நீங்க என்னமா டியூட்டி பண்றீங்க? என்ன ஹானஸ்டி. உங்க ஹானஸ்டிக்கு சல்யூட் அண்ணா. உங்களை மாதிரி நல்லவங்க இந்தியா முழுக்க இருக்கணும்னா, இந்தியா மட்டும் கிடையாது, இந்த உலகம் முழுக்க இருக்கணும். இல்ல என்ன? ஆமா கரெக்டா சொன்ன. உங்களுக்கு சல்யூட் பண்ணி ஆகணும். உங்களை மாதிரி செக்யூரிட்டி இருந்தா இந்த ஹோட்டல்ல மட்டும் கிடையாது, இந்தியாக்கே யாரும் வர முடியாது. வெரி குட்னா, வெரி குட். ஆக்சுவலி நாங்க மீடியாக்காரங்க. உங்களை மாதிரி நேர்மையா வேலை செய்றவங்கள இன்டர்வியூ எடுப்போம். நீங்க ஹானஸ்டா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் நாங்க போய் சொன்னோம். வெளியில இருக்கிற எங்க டீம் உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க. அண்ட் அப்புறம் அந்த டிவில போட்டு காட்டுவோம். உங்களை மாதிரியான ஹானஸ்ட் என் பேர் கிஷோர். எவ்வளவு நேர்மையான ஆள் நீங்க. அங்க பாருங்க, எங்க டீம் வெயிட் பண்ணுது. சுதீப், இவரை இன்டர்வியூ எடு. அண்ணே ட்ரெஸ் ஒழுங்கா போட்டுக்கோங்க. டிவில வர போறீங்க. செம்மையா இருக்கு. போங்க. அவனோட பேர் உனக்கு எப்படி தெரியும்? அவனுடைய முகத்தை பார்க்கும் போதே அவனோட பேரு சுதீப்பா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் சுதீப்பன் பேரு சொன்னேன். நல்லவேளை அவனும் திருப்பிட்டான், இல்லன்னா அவ்வளவுதான். சுதீப், இன்டர்வியூ எடுப்பா. நீங்க யாரு? அதான் மேடம் சொன்னாங்களே, நான் தான் கிஷோர். இல்ல சார், அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க. இன்டர்வியூலாம் எடுக்க மாட்டேன். ஆமா, போய் அவங்க கிட்டயே பேசுங்க. என்ன? ஆமா சார், அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பாஸ் இல்லாம என்னை ஏமாத்திட்டு உள்ள போயிட்டாங்க. இங்க விஐபிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த பொண்ணுங்க இங்க தப்பு பண்ண தான் வந்திருப்பாங்க. நம்ம டீம் மொத்தத்தையும் அலாட் பண்ணு, அந்த பொண்ணுகளை தேடு சீக்கிரம். ஹலோ அண்ட் வெல்கம் டு தி மியூசிக் அவார்ட். நம்மளோட இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆகியிருக்கு. ஆனா அவங்க இல்ல, சில பேர் மத்தவங்க கிட்ட இருக்க டாலன்ட்ஸை கண்டுபிடிச்சு அவங்க ஸ்டாராக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா, நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது மிஸ்டர் அபிஷேக், ராக் ஸ்டார் பத்தி தான். அவர் எத்தனையோ பேரை ராக் ஸ்டார்ஸ் ஆக்கியிருக்காரு. லைக் நம்ம ரோஹித், அர்மான் மாதிரி ராக் ஸ்டார்ஸ் இண்டஸ்ட்ரி கொடுத்திருக்காரு. கடவுள் புண்ணியத்துல என் அபிக்கு இந்த மாதிரி தினமும் அவார்ட் கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். என் ஆயுசு என் பசங்களுக்கும் கிடைக்கணும். என்ன நீங்க கேட்டீங்கன்னா, அபிக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அவார்ட்லயும் உங்களோட ஆயுளும் அதிகமாயிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, அபியோட ஒவ்வொரு அவார்ட்ஸையும் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு புது வீடே கட்டி ஆகணும். சூப்பரா சொன்னீங்க. இது உண்மையிலேயே நல்ல ஐடியா.
அத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நாளைக்கு எத்தனை அவார்டு வருதுன்னு நம்ம என்றதையே மறந்துடுவோம். வீட்ல ஆளுங்களை விட அவார்ட்ஸ் அதிகமா இருக்கும். மியூசிக் இண்டஸ்ட்ரியில அவரோட இந்த கான்ட்ரிபியூஷனால தான் அவர் ஸ்டார் மீடியால என்னைக்குமே இருக்காரு. அப்புறம் because of this we are going to give the media icon award none other than but Mr. Abhishek the rock star. அவருக்கு அவார்ட் கொடுக்க போறவரு லஹர் மியூசிக்கல் சிடிஸ் ஓட ஓனர் மிஸ்டர் HK மெஹர். ரியா இன்னும் வரவே இல்லை. அவ இல்லாம நான் அவார்டை வாங்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அந்த திருடன் கண்டிப்பா இங்கதான் ஒளிஞ்சிருப்பான். அண்ணா போங்க, he's calling you. Didn't call. மிஸ்டர் அபி, ரியா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. அவ வழியில தான் இருக்கா, வந்துட்டு இருக்கா. நீங்க ப்ளீஸ் போங்க. அரிஷா யா அவ டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. நீ போப்பா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உன் அவார்டு நீ தானே கலெக்ட் பண்ணணும், போ. என் பொண்ணு இல்லாம எப்படி வாங்குறது? அவ இல்லாம இந்த அவார்டு யூஸ்லெஸ். Mr. Abhishek Rockstar, please come onto the stage. ஏ அபி, சீக்கிரமா போ. இல்ல அவார்டு கொடுக்கிறதுக்கு அவர் கீழ இறங்கி வந்துட போறாரு. ஃபேமிலி எல்லாரையுமே கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம். அப்புறம் பிரமிளா நம்ம ஸ்டேஜுக்கு போக வேண்டாம். நம்ம போனா ஸ்டேஜ் அப்படியே கீழே விழுந்துரும். என்ன நீங்க ஒழுங்கா பேசவே மாட்டீங்க, போங்க. மிஸ்டர் அபி ப்ளீஸ் கோ அண்ட் ரிசீவ் தி அவார்ட். நீங்க ஒருவேளை போலன்னு வைங்க, அப்புறம் ரியா அவளால தான் நீங்க வாங்கலன்னு வருத்தப்படுவா. சோ ப்ளீஸ் நீங்க போங்க. இந்த ஸ்ட்ரெஸ் நீங்க அவளுக்கு கொடுக்கணுமா? Okay, fine, I'll take it. Ladies and gentlemen, please give him a huge round of applause. Mr. Abhishek, the rock star. So please, say a few words. Well, few wordsல என்னன்னு சொல்றது? சரி, ஓகே, நான் என்னோட லைஃபை பத்தியே சொல்லிடுறேன். I love my daughter. விக்ரம் பேரை நான் ஏன் சொல்லலை நம்ம நினைச்சிட்டு இருப்பான். அவனே நான் ரொம்ப லவ் பண்றேன். ஆனா உண்மை என்னன்னா, என் பொண்ணு மேல எனக்கு இருக்கிற அன்பு எனக்கு வேற யார் மேலேயும் இல்லை. I'm sorry, Vikram. I don't mind. Well, thank you guys. Thank you, and honestly, நான் இந்த அவார்டை வாங்க வேண்டாம் நான் நினைச்சேன். ஏன்னா என்னோட பொண்ணு இப்ப இங்க இல்லை. பட் சடனா ஏன்னு தெரியல, அவ இப்ப என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் எனக்கு இந்த அவார்ட் என்னோட பொண்ணால மட்டும்தான் கிடைச்சது. ஆக்சுவலி நான் முதல் தடவை என்னோட டாட்டர்ஸை என்னோட கையில நான் எடுத்துக்கிட்டப்போ எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் இருக்கு, அதை வாழ்நாள் முழுக்க என் பொண்ணுங்களுக்கு கிடைக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். ஒரு பொண்ணு என் கூட இருக்கா, இன்னொரு பொண்ணு கொஞ்சம் தூரமா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு அந்த சந்தோஷம் ஃபுல்லா கிடைக்குது, ஆனா இன்னொரு பொண்ணுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியல. அவன் சந்தோஷமா தான் இருக்கான், பிரக்யா இல்ல. சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா குழந்தைகளை பிரிச்சிருக்க மாட்டான். இந்த கொடுமை கடவுளோடது இல்ல, உங்க அப்பா பண்ணது. நான் அவனை ஒரு தடவை பார்த்தேன், நல்லவனாதான் இருப்பான்னு நினைச்சேன். முகத்தை பார்த்து எப்படிப்பட்டவன் சொல்ல முடியாது இல்லையா? நீ பிறந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிரக்யாவை எதேச்சியே ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன். அவளுக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. ஆனா அப்பா அவளோட தோள்ல நீ மட்டும்தான் இருந்த. அந்த இன்னொரு பொண்ணை உங்க அப்பா பிரக்யா கிட்ட இருந்து புடுங்கி வச்சுக்கிட்டான். பிரக்யாவை அழ வைக்க நினைச்சான், வாழ்க்கை முழுக்க அவளை கொடுமைப்படுத்த நினைச்சான். அதனாலதான் ஒரே வயித்துல பிறந்த 2 குழந்தைகளை அவன் தனித்தனியா பிரிச்சுட்டான். சப்பா கடவுளே, அந்த மாதிரி ஒரு கல் நெஞ்சக்காரனை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஒரு நல்ல குடும்பத்தை கெடுத்து வச்சுட்டான். பிரக்யாவையும் உன்னையும் வீட்டை விட்டு துரத்திட்டான். அவன் தான் என்னோட உயிர்னு இப்ப கூட பிரக்யா சொல்லுவான்.
ஆனா அப்படிலாம் இல்ல, அவனுக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்ல. அவன் தன்னோட குழந்தைகளை யூஸ் பண்ணி பிரக்யாவை அழ வைக்கிறான். அவ கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். கடவுளே, இப்படிப்பட்ட ஒருத்தன் யாருக்கும் புருஷனாவும் அப்பனாவும் வரவே கூடாது. பிராச்சி, பிராச்சி என்னாச்சு உனக்கு? என் அப்பாவும் இவரு மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். யார தேட வந்தோம், யார தேடிக்கிட்டு இருக்கோம்? இந்த பிராச்சி எங்க போயிட்டா? But now let's get it short. என்னோட incomplete life complete பண்ணது என்னோட பொண்ணு தான். I would like to dedicate this award to my daughter. பிராச்சி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? திருடனை தேட வந்து எங்கே நின்னுட்ட? சாரி, நான் வேற ஏதோ யோசிச்சேன். சரி சரி, வா போலாம், வா. And என்னோட இன்னொரு பொண்ணு கூட. இப்போ என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்டேஜ் மேல வரணும்னு நான் ரெக்வெஸ்ட் பண்றேன். பாத்தியா, நான் எந்த அப்பாவும் பொண்ணு பத்தி இந்த மாதிரி பேசி கேட்டதே இல்ல. ஹே பிராச்சி, இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு திருடனை தேடு. இல்லைன்னா நைட் எங்கேயாவது கோவில தான் தூங்க வேண்டி வரும். நம்ம கிட்ட பணமும் இல்ல, ட்ரெஸ்ஸும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ், ஊரிகா, ஸ்வீட்ஸ் கூட அதுல தான் இருக்கு. அதுல மருந்து வேற இருக்கு. அம்மா கண்டிப்பா என்ன திட்டுவாங்க. முதல்ல இந்த திருடனை தேடுவோம். வா, அதோ அங்க போலாம். இல்ல, அந்த பக்கம் போலாம். அட, நீங்க ஹலோ, என்ன பண்றீங்க நீங்க? உங்களை போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறோம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. போலீஸா? எதுக்கு? நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்களாவா? வித்தவுட் பாஸ் இந்த வென்யூக்கு வந்திருக்கீங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸை ஏமாத்திருக்கீங்க. இதுதான் நீங்க பண்ண பெரிய தப்பு. சார், அவன் தான் சார் உங்களை ஏமாத்துறான். அந்த திருடன் எங்க பேக்ஸ திருடிட்டு வந்துட்டான். அவனை தேடிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். நாங்க வேற எதுக்காகவும் இங்க வரல. சார், இவங்க ரெண்டு பேருமே போய் சொல்றாங்க. மாற்றவங்க எல்லாம் இப்படிதான் சார் சமாளிப்பாங்க. ஹலோ, இங்க பாருங்க, நாங்க ரொம்ப டீசன்ட் ஃபேமிலி. எங்களை அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் போலீஸ் கிட்ட வந்து சொல்லுங்க. What's happening there? நான் போய் செக் பண்ணி வந்துடுறேன் சார். இங்க பாருங்க, நாங்க ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருக்கோம். நாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண மாட்டோம். நாங்க இன்னைக்கு தான் இந்த ஊருக்கே வந்திருக்கோம். இந்த டிராமா எல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். வாயை மூடிட்டு வாங்க. Are you okay? சார், இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பாஸ் எல்லாமே உள்ள வந்துட்டாங்க. ஏதோ தப்பு பண்றாங்களோன்னு டவுட் வந்து பிடிச்சோம். இல்ல, நாங்க எந்த தப்பு பண்ண வரல. நாங்க என்ன பார்க்கறதுக்கு வந்தாங்க. எனக்கு உங்களை தெரியும். உங்க யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஆனா சார், இவங்க வந்து பிராங்க்ஸ் நிறைய பண்ணுவாங்க. இவங்களுக்கு இது பழக்கம். என்னம்மா இது? இப்படி யாராவது பிராங்க் பண்ணுவாங்களா? பாரு, எல்லாரும் எப்படி சீரியஸ் ஆயிட்டாங்க. டென்ஷன் ஆகாதீங்க, சரிங்க. இப்படி சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிடுங்க. ஆல்ரைட்? சார், உங்களோட அட்ரஸ் கொடுக்குறீங்களா? இல்ல, சாப்பிடலாம் வரமாட்டோம். ஆக்சுவலி தேங்க்யூ கார்டு அனுப்புறதுக்கு. ஏன்னா தேங்க்யூன்னு சொன்னா மட்டும் போதாது. உங்களுக்கு நாங்க யாருன்னு கூட தெரியாது. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ். எனக்கு உங்களை தெரியும். அன்னைக்கு நடு ரோட்ல எதையோ தேடிட்டு இருந்தவ தானே நீ? வாட்ஸ் ராங் வித் யூ மேன்? ஐ மீன், உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? ப்ராப்ளம் உன்னை தேடி வருதா, இல்லை நீ ப்ராப்ளம் தேடி போறியா?
லாஸ்ட் டைம் என் வண்டியில் அடிபட்டிருப்ப, இப்போ ஜெயிலுக்கு போறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டோட வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது உன் அப்பாவை பத்தி யோசிக்கணும். அம்மாவை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அப்பாவுக்கு பொண்ணுன்னா அவ்வளவு உயிர். அதனால முதல்ல நீ உன் டேடை பத்தி தான் யோசிக்கணும். இஸ் தட் ஃபைன்? எனக்கு அப்பா இல்ல சார். ஒரு வேலை இருந்தா ஐ விஷ் உங்களை மாதிரி இருக்கணும். சாரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்க பொண்ணை பத்தி பேசினது கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்க ஸ்பீச்சை கேட்டப்போதான் எதுக்காக என்ன ரோட்ல திட்டிங்கன்னு தெரிஞ்சது. இன்னொருத்தவங்க பொண்ணு மேல எவ்வளவு அக்கறைன்னா உங்க பொண்ணு மேல எவ்வளவு அக்கறை இருக்கும். ஆனா ஒரு விஷயம் நீங்க தப்பா சொன்னீங்க சார். அம்மாக்கும் பொண்ணுனா அவ்வளவு அன்பு இருக்கும். உங்களுக்கு உங்க பொண்ணுனா எவ்வளவு உயிரோ எங்க அம்மாக்கும் நானா அவ்வளவு உயிர். இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போறது தானே இப்ப எங்க பயமே. இவங்கள சேஃபா வெளியே விட்டுட்டு வா. வாங்க மேம். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ சார். என்னோட இன்னொரு பொண்ணு உன் ஏஜ்ல தான் இருப்பா. அட, அவ பேரை கேட்க மறந்துட்டேன். அவரோட ஸ்பீச்சை கேட்காம இருந்திருந்தா நாம அந்த திருடனை அப்பவே பிடிச்சிருந்திருக்கலாம். ரொம்ப நல்லா பேசினாரு, அத கேட்டுட்டே இருந்தேன். கேட்காம இருந்திருந்தா அந்த திருடனை பிடிச்சிருந்திருக்கலாம்ல. பெரியம்மா சொன்னது கரெக்ட் தான். இந்த ஊரே இப்படிதான், நமக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு தான் இருக்கு. சாரி, இவ ஒரு புது ப்ராப்ளம். இவள விடு, போட்டு விடு. என்ன போட்டு விடு? தப்பு அவள்து. அவதான் அப்படி கதவு திறந்தா. நான் தான் விடுன்னு சொல்றேன்ல. இன்னைக்கு நாள் சரியே இல்ல நமக்கு. போலாம் வா. இதே மாதிரி எல்லாருக்கும் சாரி சொல்லிக்கிட்டே இரு. தயவு செஞ்சு எனக்கு முதல்ல நீ ஹெல்ப் பண்ணு. வா. இந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்குல்ல? என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வர ஃபங்க்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபங்க்ஷனா இருக்கும். வெல், அலியா, பிரபா ஃபோன் பண்ணனா? கைஸ், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நைஸ் டின்னர். நான் கொஞ்ச நேரம் இப்போ வாக் பண்ணிட்டு வரேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இவரு நடு ராத்திரில எந்திரிச்சு அடிக்கடி வாக் பண்ணிட்டே இருப்பாரு. எதுக்குன்னு தான் தெரியல. அது நல்லது தானே. அதனாலதான் மாமா ஃபிட்டா இருக்காரு. கரெக்ட். எங்க ஃபிட்டா இருக்கான்? எவ்வளவு ஒல்லி ஆயிட்டான் பாருங்க. வீட்டுல கூட இவன் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறான். நீங்க பாருங்க சித்தி, எனக்கு தான் என் பொண்டாட்டி இருக்கல்ல, அவ எனக்கும் சேர்த்து சாப்பிட்டு போறா. பாவம், நான் ஃபிட்டா இருக்கணும்னு அவ எனக்கும் சேர்த்து சாப்பிடுறா. அதனாலதான் நான் ஸ்லிம்மா இருக்கேன். அப்படின்னா அவங்க உங்களை குண்டே ஆக விட மாட்டாங்க. ஆமா, இது டயட் லவ். டயட் ஃபுட், டயட் கோக்கு மாதிரி எங்களுது டயட் லவ். வயசானாலே லவ் அதிகமாயிட்டு இருக்கு. என்ன பண்றது? என்ன பேசுறீங்க நீங்க? சரி, ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறேன். ரியா வந்துட்டா. ஐம் சாரிப்பா. சரி, போய் நான் அப்பா பார்க்குறேன். ஹே சீஃப், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெயிட், உனக்கு புது வாட்ச் வேணுமா? வேண்டாம். எதுக்கு? டைம் பாத்தியா? யூ லேட். ஐம் சாரி டாட். நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. காது பிடிச்சிட்டு சாரி சொல்லணுமா? நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல. ஹாப்பி? அப்ப நீங்க என்ன ஹக் பண்ணுங்க. Listen, I got something for you. இந்த award உனக்காக. Yes, I won my award. Cheer everybody. Ooh, my dad is the best. என்னோட award. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணேனா? ஆமா, உங்க டாடோட ஸ்பீச். ஆமா, நீ கேட்டிருந்திருக்கணும் ரியா. மொத்தமா உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. நீ கேட்டிருந்தா கண்டிப்பா அழுதுருப்ப. நல்ல வேளை நான் அப்ப வரல. அழுத என்னோட மேக்கப் கேட்டு போயிடும். ஐயோ, டாட் என்ன சொல்லிருப்பாருன்னு எனக்கு தெரியும். I love you too. I'm very sorry. It's okay. நம்ம அபிக்கு அவன் பொண்ணு மேல அப்படியே உயிரே வச்சிருக்கான். எவ்வளவு அன்புன்னா அத சொல்லவே முடியாது. ஆனா ரியாவுக்கு அன்பு என்ன, அவனுக்கு டைம் கூட கொடுக்க மாட்டேங்கிறா.
அத்தை கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அபி காதுல விழுந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவான். அட அதனால தானே நான் கூட மெதுவா பேசிட்டு இருக்கேன்.